ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த டீலக்ஸ் டாக்ஸி சீசன் 2 3வது எபிசோடு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. லாஸ்ட் எபிசோட்ல இது வரைக்கும் பார்த்திருந்தோம், கொரியால இருந்து வியட்நாமுக்கு வேலைக்கு போறவங்களை எல்லாம் டார்ச்சர் பண்ணி அவங்களை இல்லீகலா கேம்லிங் கேம்ஸ் தயாரிக்க வைக்கிறது வேற யாரும் இல்ல, கொரியாவை சேர்ந்த ஒரு போலீஸ் ஆபீசர் தான் அப்படிங்கறத கிம் கண்டுபிடிச்சிருப்பான். அந்த போலீஸ் ஆபீசரை விரட்டி பிடிக்கிற சமயம் யாரோ ஒருத்தங்க மறைஞ்சிருந்து அந்த போலீஸ் ஆபீசரை ஷூட் பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓபன் பண்ணா ஒரு ஆர்மி ஆபீசர் கிம்மோட டாக்ஸில போய்கிட்டு இருக்காரு. அவர் போன்ல ஏதோ பேசி போயிட்டு இருக்காரு. போன் பேசி முடிச்சவன, ஹலோ பாஸ், என்கிட்ட எங்க போகணும்னு கேட்கவே இல்ல, உங்க பாட்டுக்கு எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரா. டிஸ்பேச் முடிஞ்சு ஹெட் குவார்டர்ஸ்க்கு போற ஆர்மி ஆபீசர் இந்த வழியா தான் போகணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு கிம் சொல்றான். லெப்டினன்ட் நீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆர்மி ஆபீசர் கேக்குறாரு. அவருக்கு ஏற்கனவே கிம்ம தெரிஞ்சிருக்கு. ரெண்டு பேரும் ஒன்னாதான் ஆர்மியில வேலை பார்த்திருப்பாங்க போல இருக்கு. அது மட்டும் இல்ல, இவங்க பேசிக்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் கிம்முக்கு கீழே வேலை பார்த்தவர்னு நல்லாவே தெரியுது. நீ இப்ப லீடர் ஆயிட்டேன்னு கேள்விப்பட்டேன், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு கிம் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவர் ஹெட் குவார்டர்ஸ்ல கொண்டு போய் அவரை டிராப் பண்ணிடுறானா. நீங்க ஏன் திரும்பவும் ஆர்மில ஜாயின் பண்ணிக்க கூடாது அப்படின்னு அந்த ஆர்மி ஆபீசர் கேக்குறாரு. இல்ல, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் இப்போ டாக்ஸி டிரைவரா இருக்கேன், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். சரி, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அந்த சமயத்துல நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரைனிங் எடுத்துக்கும் போது கமெண்ட் பண்றதுக்கு விசில் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி அவங்க விசில் யூஸ் பண்றாங்க. இந்த சத்தம் கிம்ம டிஸ்டர்ப் பண்ணுது. அவன் ஒரு மாதிரி பேனிக் ஆகுறான். அவனுக்கு அவங்க அம்மா இறந்தப்போ அந்த குக்கர் விசில் சத்தம் கேட்டுச்சு இல்லையா, அந்த விஷயம் ஞாபகம் வந்தோடனே அவன் அந்த இடத்துலயே ஒரு மாதிரி பேனிக் ஆகி கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் இவனே போய் கடையில ஒரு விசில வாங்கிட்டு வந்து பார்க்ல விளையாடிட்டு இருந்த ரெண்டு சின்ன பசங்களை புடிச்சு வச்சு, உங்களுக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், இந்த விசில் அடிச்சீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறான். அவனுங்களும் ஆர்வமா, இதை ஊதுனா நீங்க ஐஸ்கிரீம் குடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாயில வச்சு ஊத போறான். டேடே இப்ப இல்லடா, நிறுத்துறா அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறான். இரு, நான் கொஞ்சம் ரெடி ஆயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு, நீ விசில் அடிச்சதுக்கு அப்புறம் அங்கிள் ஒருவேளை படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னா நான் ரொம்ப டயர்டா இருக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, இந்த ஐஸ்கிரீம் நீங்க எடுத்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி கிம் சொல்லிட்டு அவன் ரெடி ஆகுறான். சரிட்டு அந்த பையன் விசில் எடுத்து வாயில வைக்க போறானா, இல்ல இல்லடா, இருடா இருடா அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்றான். ஆனா கிம் மேல இங்க முடியவே இல்ல. அவனும் எவ்வளவோ ட்ரை பண்றான். அவனோட பயத்தை அவனே ஓவர் கம் பண்ணி வரணும்னு தான் அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனால முடியல. விசில வாங்கிட்டு வந்துடுறான். காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு சரி நாமளே ஊதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாயில வைக்க போறான். ஆனா அவனாலையும் அந்த விசில ஊதவே முடியல. அந்த டைம்ல பாஸ் கிட்ட இருந்து கால் வருது. நான் வியட்நாமுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த போலீஸ் ஆபீசரை யாரும் ஷூட் பண்ணாங்க இல்லையா, அந்த புல்லட் மேட் இன் கொரியா. அப்ப அந்த இடத்துல யாரும் மூணாவது ஒரு ஆள் இருந்திருக்காங்க, அதுவும் கொரியாவை சேர்ந்த ஆள் தான். எனக்கு என்னமோ இது சந்தேகமா இருக்கு, அதனால நான் நேர்ல போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் போறாரு. அந்த இடத்துக்கு போய் இவர் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டிடெக்டிவ பாக்குறாரு. அவருக்கு ஏற்கனவே பழக்கமானவர்னு அவங்க பேசுறதுலயே நல்லா தெரியுது. அந்த போலீஸ் ஆபீசர் இறந்த இடத்த கொண்டு போய் நம்ம பாஸ் கிட்ட காமிக்கிறாங்க. அவரும் அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இது ஸ்னைப்பர் ஷாட் தான் அப்படின்றத பாஸும் கண்டுபிடிக்கிறாரு. ஏதோ ரொம்ப தூரத்துல இருந்து எய்ம் பண்ணி ஷாட் பண்ணிருக்காங்க. அதுவும் இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, கிம்மி இவங்களோட டீமை பிடிக்க போகும் போது இந்த கன் ஷாட் நடந்திருக்கும். சோ மேபி இது கிம்முக்கு வச்ச எய்மா இருந்து மிஸ் ஆகி அது அந்த போலீஸ் ஆபீசரை ஷூட் பண்ணிருக்கும் அப்படின்னு தான் இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இங்க பாஸ் கண்டுபிடிக்கிறாரு, இல்ல, இது ஆரம்பத்துல இருந்தே அந்த போலீஸ் ஆபீசர் கொல்றதுதான் எய்ம் பண்ணிருக்காங்க. எதுக்காக அவங்களோட ஆட்களையே அவங்க கொல்லணும், இதுல வேற என்னமோ இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி பாஸ் இங்க கிம் கிட்ட சொல்றாரு. கிம் இருந்துட்டு, நம்மளோட கேஸ் அந்த லீடோங் ஜேவை கண்டுபிடிக்கிறது, மத்த பசங்களை ரெஸ்கியூ பண்றது, அதை நம்ம முடிச்சிட்டோம், அவ்வளவுதான், விட்டுருங்களேன், இதுக்கப்புறம் இது போலீஸ் கேஸ், அவங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரி கிம் சொல்றான். இல்ல இல்ல, எனக்கு என்னமோ இதுல இன்னும் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணிட்டு இருக்கு அப்படின்னு இங்க பாஸ் சொல்லிட்டு இருக்காரு. லாஸ்ட் எபிசோட்ல புதுசா ஒரு ஆளை காமிச்சிருப்பாங்க இல்லையா, பாஸோட ஆபீஸ் கதவை கூட தட்டிக்கிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அவனோட பேரு ஜூன். இங்க டாக்ஸி கம்பெனில புதுசா டிரைவர் வேலைக்கு சேர்றதுக்காக தான் வந்திருந்திருக்கான். அவங்ககிட்ட தான் இப்ப மாயா பேசிட்டு இருக்கா. மாயா கார் வெளியில போயிட்டு வந்துருச்சு அப்படின்னா அதோட டீடைல்ஸ் எடுக்கணும், அது எவ்வளவு தூரம் போச்சு என்னன்றத டீடைல்ஸ் எடுக்கணும்னு கார் கிட்ட போக பாக்குறா. ஆனா அவன் மாயாவை கிட்டவே விட மாட்டேங்கிறான். இல்ல இல்ல, நீங்க கார் கிட்ட போகாதீங்க, உங்களுக்கு என்ன டாக்ஸியோட லாக் தானே வேணும், நானே கொண்டு வந்து தரேன், இன்னும் ஒரு 10 நிமிஷம் தந்துடுறேன், இல்ல இல்ல 5 நிமிஷத்துல தந்துடுறேன்னு சொல்லி மாயாவை வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். ஐயோ, இவன் அந்த பார்க் மாதிரியே எனக்கு கடுப்பேத்துறானே அப்படின்ற மாதிரி மாயா பாத்துக்கிட்டு இருக்கும் போதே சாயும் பார்க்க அங்க வந்துடுறாங்க. என்னம்மா புது பையங்கிறதுனால ரேகிங் பண்றியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அந்த ஜூன் கிட்ட நல்லா தான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு கிம் வரான். கிம்ம பார்த்ததும் இவன் குடுகுடுன்னு ஓடி போய் அவன் கிம் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, அண்ணா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு கேக்குறான். என்னடான்னு கேட்டா, நான் நல்லா தான் கார் ஓட்டிட்டு போனேன், ஆனா சைட்ல ஒருத்தன் இடிச்சிட்டான், நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் காமிக்கிறான். ஸ்கிராட்ச் விழுந்திருக்குது கார்ல. அதை கிம் பார்த்துட்டு, இது ஒண்ணும் இல்ல, பெயிண்ட் மட்டும் தான் ஸ்கிராட்ச் ஆயிருக்கு, நீ கார் ஸ்பேர் பார்ட்ஸ்ல வைப்பாங்களா, அந்த கடையில போனீங்கன்னா டச் அப் பெயின் வைப்பாங்க, நீ அதை வாங்கிட்டு வந்து இதை மறைச்சிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானா. ரொம்ப தேங்க்ஸ், நான் எவ்வளவு பயந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறான். இவன் ஒரு மாதிரி இன்னசென்ட்டா இருக்கானே அப்படின்ற மாதிரி கிம் அவனையே பார்த்து சிரிச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். கட் பண்ணா ஒரு ஆள் இல்லாத ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு பாட்டியம்மா ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு ட்ரெயின் வருது. இவங்க ட்ரெயின்ல ஏறி போக போறாங்கன்னு பார்த்தா ட்ரெயின் முன்னாடி ஜம்ப் பண்ண போறாங்க. யாரு எங்க சூசைட் பண்ணிக்க போனாலும் தான் அந்த இடத்துல நம்ம டீலக்ஸ் டாக்ஸியோட ஸ்டிக்கர் இருக்கும் இல்லையா, அங்க ரயில்வே ட்ராக்லயும் டீலக்ஸ் டாக்ஸியோட ஸ்டிக்கர் நிறைய ஒட்டி வச்சிருக்காங்க. அதை அந்த பாட்டியும் பாக்குறாங்க. கட் பண்ணா நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பேஜர்ல மெசேஜ் வருது.
வந்துருது. அவங்க பாத்துட்டு இருக்க வேலையை அப்படியே விட்டுட்டு டாக்ஸி கம்பெனிக்கு திரும்பி வராங்க. கிம் அவனோட பிரீமியம் டாக்ஸி எடுத்துட்டு பாட்டியை பிக்கப் பண்றதுக்காக அங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரான். பாட்டி ஒரு மாதிரி சோகமா அழுதுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்களா. அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கிம் கேக்குறானா. அவங்க உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப அப்படியே அவங்களோட பிளாஷ்பேக் நம்ம காமிக்கிறாங்க. இந்த பாட்டியோட பேர் வந்து லீ. இவங்க ஒரு கடற்கரை கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க ஏதோ சில கைவினை பொருட்கள், கையாலேயே செஞ்ச கிளவுஸ் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு அவங்க வித்து தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்படி இருக்கும் போது ஒரு நாள் அந்த கிராமத்துக்கு ஒரு வண்டி ஒண்ணு வருது. அந்த வண்டி உள்ள என்டர் ஆகும் போதே ஒரு அழகான பூச்செடியை நசுக்கிட்டு உள்ள வர மாதிரி காமிக்கிறாங்க. இது பார்க்கும் போதே தெரியுது இது நல்லதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி. அந்த வண்டியில வரவங்க ஏதோ லைட்டை வந்து ஊரா போய் விக்கிற ஆளுங்க போல இருக்கு. இந்த ஊர்ல இப்ப அந்த அவங்க லைட்டை விக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. வண்டியில வரும்போதே நல்லா பாட்டு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு மைக் வச்சு பாட்டு பாடிக்கிட்டே தான் வராங்க. ரொம்ப எந்துவா உள்ள என்டர் ஆகுறாங்க. யாருடா இவங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க. இவங்க வந்து ஏதோ ஃபார் இன்ஃப்ராரெட் காமா ரேடியேஷன் லேம்ப் அப்படின்ற ஒரு பொருளை தான் விக்கிறாங்க. அந்த இன்ஃப்ராரெட் ரேடியேஷனுக்குள்ளலாம் நம்ம போக வேணாம். அவங்க ஒரு லைட் விக்கிறாங்க அவ்வளவுதான். சும்மா சாதாரணமா ரோட்டு கடையில் போட்டு விக்காம ரோட்ல தான் கடை போட்டிருக்காங்க. ஒரு ஃபன் ஷோ மாதிரி வச்சு டான்ஸ் ஆடி பாட்டு பாடி மக்கள் எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய விருந்தெல்லாம் வச்சு அப்படிதான் இம்ப்ரெஸ் பண்ணி அவங்க விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட டார்கெட்டே பாத்தீங்கன்னா இந்த வயசானவங்க தான். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நார்மலா இந்த பேர பிள்ளைங்க எல்லாம் தாத்தா பாட்டி கிட்ட பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா வயசானவங்க மேல ஏதோ ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த லைட்டை நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த லைட் உங்களை சுத்தி இருக்கிற எல்லா கிருமியையும் கொன்னுடும். உங்களை சுத்தி இருக்கிற பேட் ஸ்மெல்ஸ் எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால ரொம்ப பிளசண்டா ஃபீல் பண்ணுவீங்க. உங்க பேர பசங்களும் உங்ககிட்ட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி என்னென்னமோ பேசுறாங்க. அதுவும் இந்த கடை போட்டிருக்கவன் பேர் வந்து சங்கி. இவன் வந்து அங்க இருக்கிற அந்த தாத்தா பாட்டிங்க கிட்ட எல்லாம் ரொம்ப க்ளோஸா பழகுறான். அவங்க எல்லாம் அப்பா அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுறான். அவங்களுக்கு எல்லாம் இவனே போய் ரொம்ப அன்பா பாசமா சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கான். அப்ப இந்த லீ பாட்டி என்ன பண்றாங்க, சாப்பிட்டு முடிச்ச பிளேட் எல்லாம் இவங்களே போய் கிளீன் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்ப அங்க இருக்கிற மத்த பாட்டிங்களா இந்த லீ பாட்டியை பத்தி பேசுறாங்க. பாவம் இந்த லீ, இவ ரொம்ப நாளா இந்த கிராமத்துல அவ தனியாவே இருக்கா. அவளுக்கு ஒரே ஒரு பையன் தான் இருக்கான். அவனும் வெளியூர்ல இருக்கான். ஏதோ பிசினஸ் பண்ணா சரியா போகல, லாஸ் ஆயிடுச்சு, சரியா வருமானமும் இல்ல. ஒரு பேரா இருக்கான். அவனும் உடம்பு சரியில்லாம இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு இங்க வரதே இல்ல. வருஷ கணக்காயிடுச்சு இங்க வந்து தனியா தான் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த பாட்டிமா பேசுறாங்க. அதை அந்த சங்கியும் கேட்கறான். கேட்டுட்டு போய் அந்த லீ பாட்டி கிட்ட ரொம்ப ஆறுதலா பேசுறான். அவங்க கிட்ட நல்லா பேசி பழகி ரொம்ப க்ளோஸா பழகுறான். நம்ம 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறான். இந்த சங்கி இப்படி இந்த ஃபன் ஷோ பண்ணி மக்களுக்கு எல்லாம் விருந்து வச்சு மட்டும் விளம்பரம் பண்ணல. அவன் அடிக்கடி இந்த குழுக்கள் முறையில ஆளுங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பரிசு பொருளும் கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு நாள் குழுக்கள் வச்சிருக்கான். அந்த குழுக்கள்ல நம்ம லீ பாட்டி தான் ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு இவன் விக்கிற அந்த ஒரு லைட்டை தான் ஃப்ரீயா கொடுக்குறான். இந்த லைட்டுக்கான காஸ்ட் எல்லாத்தையுமே நாங்களே போட்டுக்குவோம். ஆனா இது கொண்டான டாக்ஸை மட்டும் நீங்க கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறான். அதாவது நம்ம ஊர் ஜிஎஸ்டி மாதிரி. ஆனா அந்த பாட்டி என்கிட்ட டாக்ஸ் கட்டுறதுக்கெல்லாம் பணம் இல்லப்பா, எனக்கு இது வேண்டாம், இந்த லைட் எனக்கு தேவைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இவனும் என்னென்னமோ சொல்லி பாக்குறான். நானே வேணா பாதி டாக்ஸ் போட்டுக்கிறேன் பாட்டி அப்படின்லாம் சொல்லி பாக்குறான். ஆனா அவங்க வேண்டான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அன்னையில இருந்து அதுக்கப்புறம் அந்த சங்கியோட கடைக்கு அந்த பாட்டி போகவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டா இருக்கு. அந்த சங்கின்றவன் ரொம்ப க்ளோஸா அந்த லீ பாட்டி கிட்ட பழகுறான். ஒரு பையன் மாதிரி பழகிட்டு இருக்கான். ஆனா இவங்களால அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவன் கடையில இருந்து ஒரு பொருளை கூட வாங்க முடியல. இப்படி ஃப்ரீயா மட்டும் நம்ம வாங்கிக்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்ல அந்த கடை பக்கமே அவங்க போறதே இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இந்த சங்கியே இந்த பாட்டியை பாக்குறதுக்காக அவங்களோட கடைக்கு வரான். என்னம்மா இப்படி என் கடை பக்கமே வரதில்ல, என்னோட ஃபன் ஷோவுக்கு கூட நீங்க வரதே இல்ல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறான். பாட்டியும் அவங்களுடைய வருத்தத்தை சொல்றாங்களா. அதனால என்ன, உங்களுக்கு தேவை இருந்தா வாங்க போறீங்க, தேவையில்லாத பொருளை யாரு வாங்குவாங்க, நான் அதெல்லாம் ஒன்னும் நினைச்சுக்கவே இல்ல, நீங்க என் கடைக்கு வரதே இல்ல, என் ஃபன் ஷோவை பாக்குறதே இல்ல, அதனால உங்களுக்காக நான் இங்கேயே பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்று பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறான். இவன் பாட்டு கேட்டோன்னா அங்க இருக்கிற நிறைய பேர் அந்த இடத்துல வேடிக்கை பார்க்க வரவங்க பாட்டி கிட்ட நிறைய வியாபாரமும் பண்ணிக்கிறாங்க. இதனால பாட்டியும் ஹாப்பி ஆயிடுறாங்க. அவனை வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போய் 2 பேரும் ரொம்ப க்ளோஸா அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் ரொம்ப அதிகமாகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு நாள் இவன் போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கானா. என்னடா போனை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு லீ பாட்டி கேக்குறாங்களா. ஒன்னும் இல்ல பாட்டி, இவன் தான் என் பையன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து காமிக்கிறான். அதுல ஒரு குட்டி பையன் இருக்கான். என் பையனுக்கு 5 வயசு ஆகுது. அவனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனுக்காக தான் இப்படி ஓடி ஓடி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கேன். வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு வரும்போது அவனுக்காக நிறைய பொம்மை வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். இங்க பாட்டிக்கும் இதே நிலைமை தான் இல்லையா. அவங்களுக்கும் அவன் ஒரு பேரா இருக்கான். அதே 5 வயசு தான். அவனும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அவங்க பையனும் இப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா இவங்களால தன் பையனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலையேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி இவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. அதே நிலைமையோட தன் கண்ணு முன்னாடியே ஒருத்தன் இருக்கானே அப்படின்னு பார்த்ததும் சரி நம்ம பையனுக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியல, இவனுக்காவது ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவங்க அங்கங்க வீட்டுல சேர்த்து வச்சிருக்கிற பணம் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து இவன் கடையில இருக்க பொருளை நான் வாங்கிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனா இதை சங்கி ஏத்துக்க மாட்டேங்கிறான். இல்ல பாட்டி, எனக்கு வேண்டாம், உங்களுக்கு இந்த லைட் தேவையே இல்ல, நீங்க எனக்காக தான் வாங்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த பணத்தை நீங்க உங்களுக்காக உங்களோட தேவைக்காக கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கீங்க, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். பாட்டியும் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா அவன் கேட்கல. உங்களுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக தானே இதை பண்றீங்க, அப்படின்னா நீங்க இதை பண்ண வேண்டாம், வேற ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் எங்கேயோ கூட்டிட்டு போறான். இந்த கிரெடிட் கார்டு கொடுக்குற ஒரு கம்பெனிக்கு தான் கூட்டிட்டு போறான். அந்த அப்ளிகேஷன் வாங்கி கொடுத்து இதுல சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். பாட்டி ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்னும் இல்ல பாட்டி, நீங்க இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தேன்னா எனக்கு கமிஷனா ஒரு 10,000 ரூபாய் பணம் கிடைக்கும். என்
பையனோட ட்ரீட்மெண்ட்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு லாஸ். நீங்க யூஸ் பண்ண வேணாம், வாங்கி கிழிச்சு போட்டுடுங்க, எனக்கு கமிஷன் பணம் கிடைக்கும், அதுக்காக தான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். பாட்டி முதல்ல யோசிக்கிறாங்க. ஆனா இவன் தான் நல்லா பேசுவானே, நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசி அவங்க பாட்டியை சம்மதிக்க வச்சிடறான். பாட்டியும் அதுல சைன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பாட்டி எதேச்சியா சங்கியோட கடை பக்கம் போகும்போது சங்கி லீ பாட்டியை கூப்பிட்டு, நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் கடையை பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கடையில பாட்டியை விட்டுட்டு அவன் போயிடுறான். பாட்டி இப்படி திடீர்னு இந்த கடையில இருக்க பாக்கவும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்களா, என்னம்மா கடை பக்கம் இங்க உட்காந்துருக்க அப்படின்னு கேட்டுட்டு விசாரிச்சுட்டு வராங்க. இவன் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்றான், ஆனா நம்மளால இவனுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலையே, இவங்கிட்ட பொருள் வாங்க முடியலையே, அட்லீஸ்ட் இவனுக்காக பொருளை வித்தாது கொடுப்போமேன்னு சொல்லிட்டு அந்த பொருளை பத்தியும் அந்த பையனை பத்தியும் ரொம்ப நல்ல விதமா பேசி அவங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டலாம் இவங்க நிறைய பொருளை விற்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்த சங்கி இதை பார்த்துட்டு, பாட்டி நிறைய பொருளை இவங்களுக்கு வித்து கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே, உங்க கடையில இன்னைக்கு விக்காம மிச்சம் நீங்க எடுத்துட்டு போற பொருள் எல்லாம் நானே வாங்கிக்கிறேன் பாட்டின்னு காசு கொடுத்து அதையும் வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹெவியா மழை பெய்யுது. இவன் சாதாரணமா ரோட்டோரமா தானே கடை போட்டிருக்கான், மழையில பொருள் எல்லாம் நனையுதேன்னு சொல்லிட்டு பாட்டி வீட்டுக்கு தான் கொண்டு வந்து அவன் பொருள் எல்லாம் அடுக்கி வைக்கிறான். மழை நிக்கிற வரைக்கும் நான் இதை இங்கேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் அடுக்கி வச்சுட்டு, இன்னும் கொஞ்சம் பொருள் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் பாட்டின்னு சொல்லிட்டு அங்க போயிடுறான். ஆனா போனவன் மழையே நின்றுச்சு, அவன் இன்னும் திரும்பி ரிட்டர்ன் வரவே இல்லை. ஆனா அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டுக்காரங்க தான் வராங்க. அந்த கடையில இருந்து இவங்க வாங்கின பொருள் எல்லாமே டூப்ளிகேட், எல்லாமே உடஞ்சு போச்சு, எரிஞ்சு போச்சு, கருகி போச்சு, எதுவும் வேலை செய்யல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்டோட ஏகப்பட்ட பேர் வந்து நிக்கிறாங்க. எல்லாம் பாட்டி வீட்டுல வந்து நிக்கிறாங்க. ஏன்னா நீ தானே எனக்கு வித்த அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாட்டி பதறி போய் அந்த கடையில போய் பாக்குறாங்க. அங்க ஆளு யாருமே இல்ல, கடையை தொடச்சு வச்ச மாதிரி இருக்கு. அதோட இல்லாம அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து பாட்டியை போலீஸ்லயே புடிச்சு கொடுத்துடுறாங்க. அங்க போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சா இந்த பொருள் எல்லாமே பாட்டியோட கிரெடிட் கார்டுல தான் வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி கிட்ட கிரெடிட் கார்டு வாங்கி தரேன்னு ஒரு அப்ளிகேஷன்ல சைன் வாங்கினா இல்லையா, அதை வச்சு ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி பாட்டி பேர்லயே எல்லா பொருளையும் வாங்கிட்டான் போல இருக்கு. இவங்க தான் பொருளையும் வாங்கியிருக்காங்க, கடையில நின்று வியாபாரமும் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பழியும் பாட்டி மேல போட்டுட்டாங்க. பாட்டி நான் ஒண்ணுமே பண்ணலப்பா அப்படின்னு அழுகுறாங்க. பாட்டி உங்களுக்கு நான் சொல்றது புரியல, பேசாம உங்க பையனை வர சொல்லுங்க அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரா. இவங்க இன்னும் பதறிடுறாங்க. ஏற்கனவே பையன் பிரச்சனையில இருக்கான், இப்ப நாம வேற இன்னும் பிரச்சனை கொடுக்கறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதறிடுறாங்க. இல்ல நீங்க எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா நான் என் பையன் கிட்ட மட்டும் இதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இந்த போலீஸ் ஆபீசருக்கு இந்த பாட்டிக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. இதோட மட்டும் இல்லாம அந்த கிரெடிட் கார்டு ஆபீஸ்ல இருந்து வேற போன் பண்ணி நீங்க பில்ல கட்டுங்க அப்படின்னு சொல்லி வேற பாட்டியை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல தான் இந்த சங்கீட்ட இருந்தே பாட்டிக்கு கால் வருது. இவங்க போன் பண்ணி கத்துறாங்க, ஏண்டா நீ அம்மா அம்மான்னு கூப்பிட்டியாடா, இப்படி என்ன மாட்டி விட்டுட்ட, என் பையனை கூப்பிட சொல்லி போலீஸ் சொல்றாங்கடா, நான் என் பையன் கிட்ட போய் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அழுகுறாங்களா. என் பையனையும் பிரச்சனையில மாட்டி விட்டுட்டியே அப்படின்னு சொல்றாங்களா. ஆமா நீங்க தப்பு பண்ணனா அதை உங்க பையன் தானே சமாளிக்கணும். இப்போ உங்க பிரச்சனை உங்க பையனுக்கோ உங்க பேரனுக்கோ போக கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், பேசாம நீங்க செத்து போயிருங்க அப்படின்ற மாதிரி மனசாட்சியே இல்லாம பேசுறான். கூட ஒரு பொண்ணை வச்சுட்டு நல்லா ஜாலியா தண்ணி அடிச்சுட்டு தான் இவன் பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க செத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களோடய முடிஞ்சிடும், உங்க பையனுக்கு போகாதுன்னு வேற சொல்லிடுறான். இவன் சொன்னதை நம்பி நம்ம செத்துட்டா நம்ம பையனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிதான் இவங்க சூசைட் பண்ணிக்க போறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம டாக்ஸி டீம் கிட்ட அவங்க வந்து சேர்ந்திருக்காங்க. இது எல்லா கதையுமே நம்ம டாக்ஸி டீம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. இந்த சங்கின்றவன் மொத்தமா வயசானவங்களை தான் டார்கெட் பண்ணிருக்கான். அதுவும் யாரும் ஆள் இல்லாம தனியா இருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி ஆட்களை டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட இந்த மாதிரி ஏமாத்தி கிரெடிட் கார்டு வாங்கி அவன் பணத்தை ஏமாத்திருக்கான். அதுவும் அவன் விக்கிற பொருள் எல்லாமே டூப்ளிகேட். கடையில போய் இந்த உடஞ்சது வேலை செய்யாததுன்னு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இவங்க கிட்ட அது நல்லா வேலை செய்யற பொருள்னு சொல்லி 1000 ரூபாய்க்கு வித்திருக்கான். பாட்டியோட கதையெல்லாம் கேட்டு அதை அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி இவனோட கதை மாதிரி சொல்லி பாட்டி கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணிருக்கான் அப்படின்ற விஷயத்தெல்லாம் இவங்க கெஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் மாயா இவன் எங்க பொருள் வாங்குறான்ற அந்த ஹோல்சேல் கடையை கண்டுபிடிச்சு சொல்றான். கிம் அவனோட பிரீமியம் டாக்ஸி எடுத்துட்டு அந்த கடைக்கு போய் பாக்குறான். அந்த இடத்துல அந்த சங்கின்றவனும் இருக்கான். அவன் அங்க இருந்து பொருள் எல்லாம் ஏத்திக்கிட்டு இருக்கிறதையும் கிம் பாக்குறான். அப்ப மாயா கேக்குறான், ஆமா அது என்ன இன்ஃப்ராரெட் காமா ரேடியேஷன், நிஜமாலுமே அது கிருமியை கொல்லுமா என்ன அப்படின்னு கேக்குறாளா. அப்ப அதுக்கு சாய் சொல்றாரு, கண்டிப்பா கொல்லும், அது கிருமியை மட்டும் கொள்ளாது, பறவைகளை நாயா ஏன் மனுஷனை கூட கொல்லும், அது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ரேடியேஷன் அது அப்படின்ற மாதிரி சாய் சொல்லிட்டு இருக்காரு. இங்க இவனுங்க இப்படி அந்த ஃபேக்டரியில இருந்து உடஞ்ச பொருள் எல்லாம் அவங்க வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்கிறத கிம்மோட கார் முன்னாடியே கேமரா இருக்கு, அது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். கட் பண்ண ஒரு புது கிராமத்தை தான் காமிக்கிறாங்க. அந்த ஊருக்கு இந்த சங்கியும் அவனோட 2 கூட்டாளிகளும் இவங்களோட கடையை போடுறதுக்காக அங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்க இந்த ஊருக்கு தான் வர போறாங்கன்றத நம்ம டாக்ஸி டீம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா இவங்க வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சாயும் பார்க்கும் அங்க அந்த ஊர்ல வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஊர் மக்களா கலந்துட்டாங்க போல இருக்கு. இவனுங்க வழக்கம் போல ஆட்டம் பாட்டம் ஆர்ப்பாட்டம்னு கொண்டாட்டத்தோட தான் உள்ள வராங்க. இவங்க எப்பவும் போல அந்த என்டர்டைன்மெண்ட் ஷோ வைக்கிறாங்க, ஊர் மக்களுக்கு எல்லாம் விருந்து வைக்கிறாங்க. இப்படி இவங்க பண்ற கூத்து எல்லாத்தையுமே சாயும் பார்க்கும் அங்க இருக்கிற பெரியவங்களோட ஒருத்தவங்களா கலந்துட்டு தோல்ல ஒரு பேக் மாட்டிக்கிட்டு அதுல ஒரு சீக்ரெட்டான கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணி வேன்ல இருக்கிற மாயாக்கும் பிரீமியம் டாக்ஸில இருக்கிற கிம்முக்கும் அவங்க லைவா அவங்க அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்படி இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது அவன் வழக்கம் போல அங்க இருக்கிற பெரியவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு விருந்து வைக்கிறான். அந்த விருந்துல கலந்துட்ட ஒரு தாத்தா கூட அந்த சங்கின்றவன் செல்ஃபி எடுத்துக்கிறான். அவன் செல்ஃபி எடுத்த அடுத்த நிமிஷமே அவனோட 2 கூட்டாளிகளுக்கும் அந்த போட்டோவை ஷேர் பண்றான். இதை வந்து ஆல்ரெடி மாயா அவனோட போனை ஹேக் பண்ணிட்டா போல இருக்கு. இவன் இந்த போட்டோவை தான் ஷேர் பண்ணாங்கிற விஷயத்த அவன் கிம்முக்கும் அனுப்பி வைக்கிறான். ஒருவேளை இவனோட அடுத்த டார்கெட் இந்த தாத்தாவா இருக்குமோ அப்படின்னு இவங்க கெஸ் பண்றாங்க. அவன் கெஸ் பண்ணது கரெக்ட்ன்ற மாதிரி உடனே அவன் அந்த குழுக்கள் போட்டி வைக்கிறான்.
சீட்டு குலுக்கி அதுல இருந்து பரிசு கொடுப்பான் இல்லையா, அது நடக்குது. அதுல சாயும் பார்க்கும் கூட கலந்துக்கிறாங்க. ரொம்ப ஆர்வமா அவங்க சீட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்களா. ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கு பரிசு அங்க கிடைக்க போறது கிடையாது அப்படின்னு மாயா சொல்றாளா. அட சும்மா இருமா, எதுக்கும் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க எல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே அங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் அந்த தாத்தாவுக்கு தான் கிடைக்குது. அவரும் பரிசை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா போறாரு. இவங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் மட்டும் கொடுக்கல, செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ், அப்புறம் இன்னும் ஏதோ ஆறுதல் பிரைஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க போல இருக்கு. இன்னைக்கு பரிசு வாங்கினவங்க எல்லாரும் உங்களோட ஐடியா சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா தாத்தாவோட ஐடியா கலெக்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அப்ப இந்த சங்கி வந்து அவனோட கூட்டாளிங்க கிட்ட அந்த ஐடியா கொடுத்துட்டு இது உடனே யங்சலுக்கு அனுப்பு, அவன் வெக்கேஷனுக்கு போறேன்னு சொன்னா அவன் போறதுக்கு முன்னாடி இதை ஆக்டிவேட் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். யார் அந்த யங்சல், என்ன ஆக்டிவேட் பண்ண சொல்றான் அப்படின்ற மாதிரி மாயா புரியாம கேட்டுக்கிட்டு இருக்காளா. அப்ப கிம் என்ன சொல்றான், நம்ம லீ பார்ட்டியோட சிச்சுவேஷன் என்னன்னு பாரு, அவங்க ஐடியோட கரண்ட் சிச்சுவேஷனை செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். மாயாவும் செக் பண்ணி பாக்குறா. இப்ப பார்ட்டியோட ஐடியில 6 போன் நம்பர் ஆக்டிவா இருக்கு அப்படின்றத மாயா கண்டுபிடிச்சு சொல்றா. அதுவும் கரண்டா தான் ஆக்டிவ்ல இருக்கு. பார்ட்டி 6 போன் நம்பர் வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி மாயா கண்டுபிடிச்சு சொல்றா. அப்ப கண்டிப்பா இது பார்ட்டி ஆக்டிவேட் பண்ணது கிடையாது, இவனுங்க தான் பார்ட்டியோட ஐடியா வச்சு 6 போன் நம்பர் ஆக்டிவேட் பண்ணிருக்கானுங்க. ஆல்ரெடி பார்ட்டி பேர்ல ஒரு கிரெடிட் கார்டை வாங்கி அதுல நிறைய ஏமாத்தி தள்ளிட்டாங்க. இப்ப இந்த 6 போன் நம்பரை வச்சு இவனுங்க என்ன வேணாலும் ஏமாத்தலாம் அப்படின்ற விஷயத்தை கிம் கண்டுபிடிக்கிறான். முதல்ல அந்த யங்சல்ங்கிறது யாரு, அவன் எங்க இருக்கான்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கிம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த யங்சல் அப்படிங்கிறவன தான் காமிக்கிறாங்க. அவன் ஏதோ மொபைல் ஷாப், கேட்ஜெட் இதெல்லாம் விற்கிற கடை தான் வச்சிருக்கான் போல இருக்கு. அங்கேயும் அவன் ஏதோ ஏமாத்து வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கான். இவன் ஏமாத்தி ஏதோ ஒரு பொருளை வித்துட்டான்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு. அவன் அதை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அவனையும் அவன் மிரட்டுறான், கொன்னுடுவேன், ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த தாத்தாவோட ஐடியா அவன் எடுத்து பார்த்துட்டு, இந்த தாத்தா எவ்வளவு இன்னசென்ட்டா சிரிச்சிட்டு இருக்காரு பாரு, கூடிய சீக்கிரம் இவரோட சிரிப்பெல்லாம் காணாம போக போகுது, இவர் தலையில நம்ம எவ்வளவு கட்ட முடியுமோ அவ்வளவு கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க சிரிச்சுட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு கிம் உள்ள வரான். யாரா இவன்ற மாதிரி அவனுக்கு எல்லாம் பாத்துட்டு இருக்கானுங்களா. என்னப்பா கஸ்டமர் வந்திருக்கேன், என்ன வேணும் எதுன்னு கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே வரானா. கஸ்டமர்னா ஃப்ரண்ட் டோர் வழியா வரணும், எந்த கஸ்டமர்டா பேக் டோர் வழியா வரான் அப்படின்னு கேக்குறானுங்க. சரி வந்துட்டேன்ல, கேளுங்க என்ன வேணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இவனாவே போய் உட்கார்ந்துட்டு எனக்கு மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து வைக்கிறான். இவனுங்க என்னடா மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ண சொல்றான் அப்படின்ட்டு அந்த ஃபைல் எடுத்து பார்த்தா அதுல தாத்தாவோட ஐடி தான் இருக்குது. அதை பார்த்ததும் அந்த யங்சல்ங்கிறவன் ஷாக் ஆயிடுறான். இங்க பாரு, நாங்க எந்த மெம்பர்ஷிப்பும் கேன்சல் பண்ண மாட்டோம், ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த ஐடியில இருக்கிற ஆக்டிவா இருக்கிற எல்லா போன் நம்பர்ஸ் இவனுங்க ஏமாத்தி கிரெடிட் கார்டு வாங்குறாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ண வைக்கிறதுக்கு தான் இப்ப கிம் வந்திருக்கான். அவனுங்க பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிம் சொல்லவும், சொன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் டக்குன்னு கிம்மோட சட்டையில கை வச்சிடுறான். என்னடா பேசிக்கிட்டு இருக்கும் போதே கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சேர்ல உட்கார்ந்த மாதிரியே அங்க இருக்கிற எல்லாரையும் கிம் அடிச்சு காலி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அங்க அந்த இடத்தெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க தாத்தாவோட ஐடி மாதிரியே ஏகப்பட்ட பேரோட ஐடியை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எல்லாத்த வச்சு அவங்க சீட் பண்றதுக்காக அது எல்லாத்தையும் ஒரு குப்பை தொட்டியில போட்டு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டுறான். அதோட அங்க இருக்கிற ஹார்ட் டிஸ்க் எல்லாம் எடுத்து அந்த நெருப்புலயே போட்டுடுறான். அங்க அவங்களோட கம்ப்யூட்டர்ல கிம் போயிட்டு ஒரு பென்டிரைவ் சொருகின உடனே மாயா அந்த கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணிடுறா. ஹேக் பண்ணிட்டு இவங்க உருவாக்கி வச்ச அந்த ஃபேக் மெம்பர்ஷிப் எல்லாத்தையுமே மாயாவே கேன்சல் பண்ணி விட்டுடுறா. அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டரோட சிபியூவையும் தூக்கி அந்த நெருப்புலயே கிம் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இங்க இந்த சங்கி யங்சலுக்கு தான் கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், போகவே மாட்டேங்குது. இவன் என்னடா வெக்கேஷனுக்கு போயிட்டானா, என்ன தாத்தாவோட ஐடியா ஆக்டிவேட் பண்ண சொன்னா இவன் எங்கேயோ போயிட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இவன் இங்க புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிம்ம காட்டுறாங்க, அவன் எங்கேயோ வயக்காட்டுல சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். மாயா கேக்குறா, ஆமா இப்ப என்ன பிளான், நம்ம எப்படி இவங்களை மடக்க போறோம் அப்படின்ற மாதிரி மாயா கேட்டுட்டு இருக்கா. ஆனா கிம் எந்த பதிலுமே சொல்லாம சிரிச்சிட்டு இருக்கான். இந்த இடம் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல. ஆனா இப்படி இவன் கிம் நின்னு சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சாயும் பார்க்கும், நாம யோசிக்கிறது தான் அவனும் யோசிப்பானோ, இவன் ஒருவேளை இதை பண்ணுவானோ இல்ல அதை பண்ணுவானோ இவங்களுக்குள்ளே ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணா சங்கியும் அவனோட 2 கூட்டாளிகளும் அவங்களோட ஓட்ட வண்டியில எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது அவங்க வண்டி இன்ஜின்ல இருந்து புகையா வந்துட்டு இருக்கு. என்னடா ஆச்சுன்ட்டு வண்டியை நிறுத்திட்டு பாக்குறாங்க. சுத்தி மனுஷங்களே இல்ல, வயக்காட்டுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. டே இப்ப எப்படிடா போறது அப்படின்ற மாதிரி இவங்க பாத்துட்டு இருக்கும்போதே ஒரு டிராக்டர் வர சத்தம் கேக்குது. அந்த டிராக்டர்ல வர்றது வேற யாரும் இல்ல, கிம் தான். அந்த ஊர்க்கார மாதிரியும் ஒரு விவசாயி மாதிரியும் கெட்டப்ல அவன் வந்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.